மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. உங்கள் நலன் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் நலமா இருக்கோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது முழுமையாக கிடைத்திடும் என்பதால் கண்டிப்பாக அனைவரும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி அக்டோபர் மாதங்க 2022ஆம் வருடம். தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினங்க. மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினம். விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். ஏன்னா இன்னைக்கு கந்த சஷ்டி 3வது நாளுங்க. எனவே முருகன் வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 குடையவன் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார். லாபஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது. லாபஸ்தானாதிபதியும் குரு பார்க்கிறதுங்க. ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பதவியில் உள்ள நபர்களின் அறிமுகங்களும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினம் இன்னைக்கு அமைப்பிருவீங்க. பதவியில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். அது மன நிறைவை தரக்கூடியதாக அமையுங்க. வியாபாரம் மிக மிக சூப்பராகவே இருக்குங்க. இன்னைக்கு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக அமையும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபங்கள் காரணமாக பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அலுவலகத்தில் நீங்க பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சிறிது ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இந்த தினம் தென்படுங்க. இந்த தினம் உங்களுக்கு விட்டு போன திருமண வரன்கள் இப்போ கைக்கு கூடி வரக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க. உங்களை விட்டு வேண்டாம் என்று சொல்லி உங்களை விட்டு விலகி சென்ற வரங்கள் கூட இப்பொழுது உங்களது வாயில் கதவை தட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வந்துள்ளது. எனவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பான திருமண வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சுபகாரியங்களை உடனே நடத்தி விடுவது நல்லதுங்க. தொழில் முன்னேற்றத்திற்காக மாற்றினத்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பழைய முயற்சிகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கும். அது உங்களது தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவிகரமா இருக்குங்க. திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழைய பில்கள் பண வரவுகள் மூலமாக உங்களது உடனடி செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் சமாளித்து விடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பிருவீங்க. வீட்டினுடைய சூழ்நிலைகள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். சிறிய பிரச்சனைக்கு கூட உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதை பெரிதாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதில் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை முடிந்தவரை விரைவில் நீங்கள் சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் வெற்றி பெற்ற நண்பர்களுடன் நீங்கள் இருப்பது உங்களது மனம் மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்து தரக்கூடியதாக அமையும் என்பதால் அதில் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்கள். எதிர்காலத்தில் என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியான நல்ல பார்வையை உருவாக்க உங்களது வெற்றி பெற்ற நண்பர்களுடன் அல்லது மனிதர்களுடன் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பார்வையை தருங்க. எதிர்காலம் குறித்த நல்ல விழிப்புணர்வை அதை தரும். எல்லா காரியத்தையும் டைமிங்கில் முடிச்சு காலத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க. காலப்போக்கில் எதுவும் நடக்காது. அதனால் நீங்கள் தான் காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை பெறுவீங்க. இன்றைய நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுறதும் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதாக அமையும். உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கண்டிப்பாக அது சரியாகிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூ ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக மொபைல் தேடி வரக்கூடிய ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
குடும்பத்தில் இன்னைக்கு அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நாளுங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. எனவே மாணவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களது எதிர்காலம் குறித்த உங்களது படிப்பை நீங்கள் இப்பொழுது தேர்வு செய்யலாம். தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சகோதரர் மூலமாக நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்ல ஆதாயங்கள் உங்களது சகோதரர்கள் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களது அனுபவங்கள் உங்களது பேச்சுக்கள் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமையும். அதை இன்றைய தினம் இயல்பாகவே நீ செய்திடுவீங்க. எனவே உங்களது பேச்சுக்கள் மூலமாகவே மற்றவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எழுத்து தொடர்பான, இலக்கியம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு மறைமுகமாக என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுனால அதை நீக்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளெல்லாம் நீங்கி புத்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் விழிப்புணர்வு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக தேவை. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் கண்காணிக்க வேண்டியது அவசியங்க. ஆனாலும் உங்களுக்கு கவலையில் இல்லாத ஒரு புத்துணர்வான நாளாக நாள் முழுவதும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சியான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள் நமது கன்ஃபியூடர் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.